சபரிமலை மகர ஜோதி, இந்த வார்த்தையை கேட்டாலே பல பேருக்கு மெய்சிலிருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியுமா, மகர ஜோதிங்கிறது வெறும் அந்த தீபம் மட்டும் கிடையாது. சரியா அந்த நேரம் வானத்துல ஒரு நட்சத்திரம் தெரியும். சரியா அந்த நேரம் வானத்துல ஒரு கருடன் வட்டமிடும். அதுக்கப்புறம்தான் அந்த ஜோதி தெரியும். இந்த மூன்றும் எப்படி ஒரே நேரத்துல நடக்குது? இது எதேச்சையா, இல்ல இதுக்கு பின்னால வேற ஏதாவது சக்தி இருக்கா? இன்னைக்கு நாம பார்க்க போறது சபரிமலை ஜோதி பத்தின முழுமையான ரகசியம். இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்க்கணும். ஏன் ஒவ்வொரு வருஷமும் பந்தளம் அரண்மனையிலிருந்து நகைகள் வருது தெரியுமா? ஐயப்பன் குழந்தையா இருந்தப்ப பந்தளம் ராஜாதான் அவரை எடுத்து வளர்த்தாரு. ஐயப்பன் காட்டுக்கு போக முடிவு பண்ணப்போ அந்த ராஜா ரொம்பவும் வருத்தப்பட்டாரு. அப்போ ஐயப்பன் சொன்னாரு, கவலைப்படாதீங்க அப்பா, வருஷத்துக்கு ஒரு முறை மகர சங்கராந்தி அன்னைக்கு நீங்க தந்த நகைகளை போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்சி தருவேன்று வாக்கு கொடுத்தாரு. அந்த தந்தை மகன் பாசத்தோட அடையாளம்தான் அந்த திருவாபரண பெட்டி. அந்த பெட்டி பந்தளம் அரண்மனையிலிருந்து கிளம்புறப்போ வானத்துல ஒரு கருடன் தோன்றும். ஆச்சரியம் என்னன்னா, அந்த பெட்டி காட்டுக்குள்ள பல கிலோமீட்டர் பயணம் செய்யும். கரடு முரடான பாதை, இருட்டான காடு, விலங்குகள் நடமாட்டம் இருக்கிற ஆபத்தான வழி. ஆனா அந்த நகை பெட்டிக்கு துணையா அந்த கருடனும் வானத்துல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். பெட்டி சன்னிதானம் வந்த உடனே அந்த கருடன் கோவிலை 3 முறை சுத்திட்டு மறைஞ்சு போகும். வருஷத்துல வேற எந்த நாளும் அந்த கருடனை அங்க பார்க்க முடியாது. சரியா அந்த நகை பெட்டி வர அன்னைக்கு மட்டும் அது எங்கிருந்து வருது? இதுக்கு சயின்ஸ்ல பதில் இருக்கா? அது மட்டும் இல்ல, சபரிமலைக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. ஐயப்பனை பார்க்க போறதுக்கு முன்னாடி எல்லாரும் வாபர் சாமி மசூதிக்கு போயிட்டு தான் போவாங்க. வாபருங்கிறது ஐயப்பனோட முஸ்லிம் நண்பர். சாமி கும்பிடுறதுல ஜாதி மதம் எதுவும் கிடையாதுன்னு சொல்ற ஒரே கோவில் சபரிமலை தான். அந்த ஒற்றுமைதான் அந்த இடத்தோட உண்மையான சக்தி. சரி, இப்போ அந்த ஜோதிக்கு வருவோம். பல வருஷமா ஒரு சர்ச்சை இருக்கு. ஜோதி தானா தோன்றது இல்ல, மனிதர்கள் தான் ஏத்துறாங்கன்னு. உண்மை என்னன்னா, ஆமாம், அது மனிதர்கள் ஏத்துற தீபம்தான். இதுல மறைக்கிறதுக்கு எதுவும் இல்ல. முன்னாடி சபரிமலை காட்டுல வாழ்ந்த மலையரையர்கள் என்ற பழங்குடி மக்கள் தான் இதை ஏத்திட்டு இருந்தாங்க. ஐயப்பனுக்கு வழிகாட்டுறதுக்காக பொன்னம்பலமேட்டுல அவங்க ஏத்தின தீபம் அது. இப்போ அதை தேவசம் போர்டு ஊழியர்களும் போலீஸும் சேர்ந்து ஏத்துறாங்க. பெரிய கொப்பரையில பல கிலோ கற்பூரமும் நெய்யும் போட்டு கொளுத்துவாங்க. அது அவ்வளோ பெருசா எரியறதால தான் வெகு தூரத்துல இருக்கிற நமக்கு அது நட்சத்திரம் மாதிரி மின்னுது. இப்போ நீங்க கேட்கலாம், மனிதன் ஏத்துற தீபத்தை எதுக்கு நாம சாமி கும்பிடணும்? இந்து தர்மத்துல நாம பஞ்சபூதங்களை வணங்குறோம். திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் ஏத்துறாங்க. அதுவும் மனிதர்கள் ஏத்துறது தான். ஆனா அதை நாம சிவனா பார்க்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். அந்த இருட்டுல, அந்த அடர்ந்த காட்டுல அந்த ஒரு சின்ன வெளிச்சம் லட்சக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குது. சாமி இருக்காரு, நம்மளை காப்பாத்துவாரு ங்கிற அந்த நம்பிக்கை, அதுதான் கடவுள். நீங்க என்னைக்காவது அந்த இடத்துல நின்னு ஜோதியை பார்த்திருக்கீங்களா? ஜோதி தெரியற அந்த நொடி அங்க இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் ஒன்னா சேர்ந்து சாமியே சரணம் ஐயப்பான்னு கத்துவாங்க. அந்த சத்தம், அந்த வைப்ரேஷன், அது உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவையும் அதிர வைக்கும். அந்த உணர்வை காசு கொடுத்து வாங்க முடியாது. அதை அனுபவிச்சு பார்த்தா தான் புரியும். அது மனிதன் ஏத்துற தீபமா இருந்தாலும் அந்த இடத்துல அது தெய்வ சக்தியா மாறுது. இதை பார்க்கிற உங்களோட கருத்து என்ன? ஜோதி மனிதன் ஏத்துறதுன்னு தெரிஞ்ச பிறகும் உங்க பக்தி குறையல தானே? ஏன்னா பக்திங்கிறது நம்பிக்கை சார்ந்தது. இந்த வருஷம் 2026 மகர ஜோதியை பார்க்க நீங்க சபரிமலை போறீங்களா, இல்ல டிவில பார்க்க போறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற ரகசியங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.